Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நான் அப்லோட் பண்ண முந்தின வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் படிக்கிறதை கேட்டிருப்பீங்க. ஃபாலோ பண்ண ஈஸியாக இருந்திருக்கும். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கதை கேட்ட ஒரு லெசனோட ஜிஸ்ட் கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 2 சாப்டர் முடிச்சிட்டோம். 2 சாப்டர்லேயே கூட ஒரு 3 வீடியோவாக மாறி இருக்கும். ஏன்னா அந்த செகண்ட் கிளாசிஃபிகேஷன் லெசன் வந்து கொஞ்சம் லென்த்தி. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் இட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் பார்ட். இன்னைக்கு நம்ம தேர்ட் சாப்டர் பிளான்ட் கிங்டம்குள்ளே போக போகிறோம். பிளான்ட் கிங்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பழைய மாதிரி இல்லாத இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிளான்ட் கிங்டம் ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் இந்த 5 குரூப்புக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா முதல்ல ஃபங்கையோ இல்லை பாக்டீரியாலாம் இருந்ததெல்லாம் இப்போ இல்லை. அது நம்ம இந்த பேராகிராஃபில் படிப்போம். மோரோவர் கிளாசிஃபிகேஷனோட பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால இவங்க இந்த லெசனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் சிஸ்டம், ஃபைலோஜெனின்னு கொஞ்சம் கிளாசிஃபிகேஷனோட ஜிஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிளான்ட் கிங்டம்குள்ளே நுழையிறாங்க ஆல்கே அப்படின்னு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த லெசனில் ஆல்கே வரைக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்தது பிரையோஃபைட், டெரிடோஃபைட்டை அடுத்த பார்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஒன்றா போட்டால் ரொம்ப லென்த்தியாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கூட ஆகலாம் உங்களுக்கு. அதுக்கு கடைசியாக ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்மை ஒன்றா போடலாம். த ரீசன் இஸ் ஆல்கே அப்படின்னா ஆப்ளான்டிக் டைப். எப்படின்னா நிறைய அதனுடைய லைஃப் ஸ்பேனில் ஹாப்ளாய்டு ஃபேஸ் தான் நிறையா இருக்கும். ஒன்லி அந்த ஜைகோட் ஃபார்மேஷன் தான் டிப்ளாய்டு ஃபேஸு. இதே பிரையோஃபைட், டெரிடோஃபைட்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் போன வீடியோவில் ஆக்சுவலி வந்திருக்கும். என்னது ஆல்டர்னேட் ஆகுது? ஸ்போரோஃபிட்டிக், கேமட்டோஃபிட்டிக் ஜெனரேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பல்சரியாக ஒரே டைமில் படித்தாதான் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். நல்லாவே கிளாரிட்டி வந்துடும், டோன்ட் வரி. அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்னா சீடட் பிளான்ட்ஸ். அதை நம்ம ஒன்றா படிப்போம். ஸோ இன்னைக்கு நாம் பிளான்ட் கிங்டமை ஆரம்பிக்கிறோம். பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொன்னால் தாவர உலகம். இங்கே நம்ம பிளான்ட்டேவை தான் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டுறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சாப்டர், திரும்பியும் போன சாப்டரோட லிங்க் தான். we looked at the broad classification of living organisms under the system proposed by Whittaker 1969. இந்த இயர் பாருங்க, திரும்பியும் அங்கேருந்து ஒரு ரீகலெக்ஷன், wherein he suggested the 5 kingdom classification with Monera, Protista, Fungi, Animalia and Plantae. ஸோ இந்த 5 கிங்டம், அது 5 டைப். மொனிரா அப்படின்னு சொன்னால் ப்ரோகேரியாட், புரோட்டிஸ்டானா யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ், ஃபங்கை கம்ப்ளீட்லி ஹெட்டிரோட்ராப், அனிமாலியா இது இங்கே வரணும், கடைசியாக பிளான்ட்டே முன்னாடி வரணும். ஸோ பிளான்ட்டே அண்ட் அனிமாலியா. இந்த மாதிரி அங்கே படித்ததே அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. In this chapter, we will deal in detail with further classification within kingdom Plantae, popularly known as the plant kingdom. So, இந்த Plantaeங்கிறதே plant kingdom தான். Animaliaவை next chapterல animal kingdomனு படிப்போம். We must stress here that our understanding of the plant kingdom has changed over time. ஆமாம் தான், இப்போவே திரும்ப நம்ம படிக்கிற மாதிரி பிளான்ட் கிங்டத்தோட கதையே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போக போக என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கோ, அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சுன்னா, மேஜர் க்ரைட்டீரியன்லேயே ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம வேற தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சு போட்டது தான் ஃபங்கையை தனியாக தூக்குனதோ இல்லை புரோட்டிஸ்டாங்கிற ஒருத்தவங்களை தனியாக பிரித்ததோ மொனிராவை பிரித்ததோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட் எல்லாம் பிளான்ட் கிங்டத்துக்குள்ளே இருந்துச்சு. பிகாஸ் எல்லாத்துக்கும் செல் வால் இருந்திருக்கு. இப்போ படிப்போம். ஃபங்கை அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா ஹேவிங் செல் வால்ஸ் ஹேவ் நவ் பீன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பிளான்டே. ஸோ ஃபங்கையே எடுத்துட்டாங்க, மொனிராவை எடுத்துட்டாங்க, புரோட்டிஸ்டாவை பிளான்டேலேருந்து தூக்கிட்டாங்க. தோ ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன் பிளேஸ் தெம் இன் த சேம் கிங்டம். முந்தின கிளாசிஃபிகேஷனில் எல்லாம் ஒரே கிங்டமில் இருந்துச்சு, இப்போ தூக்கியாச்சு. So the cyanobacteria that are also referred to as blue-green algae are not algae anymore. ஏன்னா இப்போவே சயனோஃபைசி, இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேவை சயனோஃபைசியை இப்போ சயனோபாக்டீரியான்னு மாற்றி மொனிரா கீழே வந்தாச்சு. In this chapter, we will describe algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperm under Plantae.
அப்போ ஆக மொத்தம் இந்த பிளான்ட் கிங்டம்ல நாம படிக்கிறவங்க இவங்க 5 பேர் தான். ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிடோஃபைட்டால இருந்து வாஸ்குலார் பண்டில் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வாஸ்குலார் பண்டில் இல்லை. அப்படின்னா இவங்க இன்னும் ப்ரிமிட்டிவ் டைப். அப்படி அந்த கதைகள்லாம் நம்ம இப்போ போகிறதுக்கு முன்னாடி இது ஜென்ரலாக பேசுகிறோம் இல்லையா? அப்படின்னா இவங்க 2 பேரை, இவங்க 3 பேரை கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரிப்டோகாம்ஸ் இதுதான் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா நான் சீடட் பிளான்ஸ், இவனுக்குள்ள சீடெல்லாம் இல்லை. இவங்க 2 பேரும் சீடட் பிளான்ஸ், அதனால ஃபேனரோகாம்ஸ். இவங்க சீடட் பிளான்ட், சீட் ஃபார்ம் ஆகுது. ஏன் சீடுனா எம்ப்ரியோ நல்லா செக்லூடடாக உள்ள உட்காந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. இந்த குரூப்லேயே இன்னும் கொஞ்சம் பிரியும் போது இவங்களுக்கு வாஸ்குலார் பண்டில் வந்துருச்சு. வாஸ்குலார் பண்டில்னா ஜைலம் ஃப்ளோயம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரல் அக்கௌண்ட், சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் குழப்புனாங்கன்னா கொஷினில் கொஞ்சம் புரிதலுக்காக. இப்போ அடுத்த பேராகிராஃப்குள்ளே போகிறோம். Let us also look at classification within angiosperm to understand some of the concerns that influence the classification system. இப்போ நீங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்குள்ளே போய் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த கிளாசிஃபிகேஷனை பார்த்து அதை இன்னும் பிரித்து பார்த்து பண்ணியிருக்காங்க. that is also influencing the classification system. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்த வேறுபாடுகள், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஃபேமிலியை தூக்கி அங்க போட்டது, அங்க இருக்கிறது இங்க தூக்கி போட்டது, பிகாஸ் ஆஃப் the more knowledge about the characters, அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல கிளியர் கட் மைக்ரோஸ்கோப், சைட்டாலஜியோட நாலேஜ், அனாட்டமி, ஸ்ட்ரெயின்ஸ், இதெல்லாம் வர வர கிளாசிஃபிகேஷன் இம்ப்ரவைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ த earliest system of classification used only gross superficial morphological characters such as habit, color, number and shape of leaves. So earlier systemல வெறும் எக்ஸ்டர்னலாக இருந்த கேரக்டர்ஸ், ஹேபிட்னா அது ட்ரீயா, ஷ்ரப்பா, இல்லை ஹர்பா, இல்லை கிளைம்பரா, இல்லை ட்ரெய்லரா, இல்லை ரன்னரா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்புறம் கலர், நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ். ஓகே, எவ்வளோ நம்பரில் லீவ்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கா, மாடரேட். அது ஷேப் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது மாற போகிறது இல்லை. அதெல்லாம் வச்சு கிளாசிஃபை பண்ணாங்க. They were based mainly on vegetative characters or on the Andrician structure system given by Linnaeus. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை வச்சு தான் கிளாசிஃபிகேஷன் ப்ளஸ் ஆண்ட்ரிஷியத்தோட ஸ்ட்ரக்சர். ஏன்னா நம்மளோட லினேயஸ் 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் ஆண்ட்ரிஷியம், தட் இஸ் மேல் செக்ஸ் ஆர்கன். அது கூட ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்னு அவர் என்னன்னு தெரியல, மறந்துட்டாரான்னு. ஏன்னா அவரோட கிளாசிஃபிகேஷன் இப்படி தான் போகும், மோனாண்ட்ரியா, டயாண்ட்ரியா, ட்ரையாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரிஷியத்தை பேஸ் பண்ணி. ஸோ இந்த சிஸ்டமை நம்ம ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னு சொல்லிக்கிறோம். They separated the closely related species since they were based on a few characteristics. Only few characteristics வச்சு பிரிச்சதுனால ரொம்ப க்ளோஸாக வர ஃபேமிலிஸ் கூட ஃபாதர்ஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது, பிகாஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸு ஆண்ட்ரிஷியம் மட்டுமே கன்சர்ன் பண்ணதுனால. ஸோ அது ஆர்டிஃபிஷியல். ஏன்னா அவன் ஈக்குவல் வெயிட், இங்கே பாருங்க அடுத்த லைனில், ஆல்சோ த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் கேவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்க கொடுத்தது ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபார் செக்ஷுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. கொடுக்கறது நல்லதான்னு சொல்லி, ஏன்னா அந்த that won't be lasting for long. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா this is not acceptable since we know that often the vegetative characters are more easily affected by environment. அதுதான் சொல்லுவோம், என்விரான்மெண்டல் ஃபேக்டரால் ரொம்ப டேமேஜ் ஆகிற சில விஷயங்கள், ஒரு லீஃபோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், லீஃபோட கலர், நிறைய பொல்யூஷனோ இல்லை இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸோ ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் மாறும். பட் உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும், பிகாஸ் இட் ஹேஸ் டு ரீச் த அதர் கேமெட். எக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்லூடடாக உள்ளே இருக்கிறது, அந்த மாதிரி கூட கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? அப்படி யோசிச்சு தான் அடுத்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் டெவலப்ட். அதுக்கு இப்படிலாம் இருக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வருவோம்
அப்படின்னு சொல்லி they just started making natural system of classification. இந்த natural system of classification கொடுத்தது பென்தம் அண்ட் ஹூக்கர். இப்போ பாருங்க, so which were based on natural affinities among the organisms and consider not only the external features but also internal features like ultrastructure. Ultrastructure-na compulsory-ஆ cytological matters உள்ள வந்திருக்கும். anatomy, internal anatomy, embryology, phytochemistry, 4 முக்கியமான விஷயம். not only the external, so morphology-யும் consider பண்ணியிருக்காங்க, anatomy-யும் consider பண்ணியிருக்காங்க, cytology-யும் consider பண்ணியிருக்காங்க, embryology, phytochemistry, 1 2 3 4 5. ஓகே, 5 அப்படின்னு வெறும் நம்பர் கூட கேட்கலாம் எக்ஸாமில். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எத்தனை கேரக்டர்ஸை கன்சர்ன் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா இந்த 5: எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், சைட்டாலஜி அண்ட் எம்ப்ரியாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைட்டோனா பிளான்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் ரொம்ப ஒரே மாதிரி ஸ்மெல் வர இந்த ஜாஸ்மின் வெரைட்டி எல்லாம் ஓலியேசின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டோகெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணது. Such as classification for flowering plants was given by George Bentham and Hooker. Joseph Dalton Hooker. இது ஜென்ரலாக Bentham and Hooker classification of natural system படிப்போம். அடுத்தது, at present phylogenetic classification system based on evolutionary relationship between the various organisms are acceptable. இன்னைக்கு தேதிக்கு நம்ம எவல்யூஷனரி லிங்கை வச்சு படிக்கிறதெல்லாம் phylogenetic classification. இந்த எவல்யூஷனை வச்சு நம்ம படிக்கிறோம்னா கம்பல்சரியாக நமக்கு ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்தோம் இல்லையா, ஹரிசாண்டல் சிமிலாரிட்டி அண்ட் வெர்டிக்கல் சிமிலாரிட்டி. இதுக்கு முன்னாடி புதைந்து போன அனிமல்ஸ்க்கு இருக்கிற காமன் ஃபீச்சர்ஸ், தட் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு. அந்த மாதிரி இங்கே நமக்கு புதைந்து போன விலங்கினங்கள் அண்டு பிளான்ட் குரூப்பு எதோட லிங்க் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் இந்த ஃபைலோஜெனட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, this assumes that organism belonging to the same taxa have a common ancestor. We now use information from many other sources too to help resolve difficulties in classification. இப்போ நீங்கள் phylogenetic system பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருந்திருப்பான். அங்கே இருந்து அப்படியே பிரிஞ்சு இந்த அனிமல்ஸில் கூட நம்ம பார்ப்போம் எவல்யூஷன் லெசனில் எப்படி பிரிஞ்சுதுன்னு. அதே மாதிரி பிளான்ட்ல கூட ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறதோ ஆஞ்சியோஸ்பெர்மோ டெரிடோஃபைட்ல இருந்து வந்த ஒரு லிங்க் போயிட்டு இருக்கும். ப்ரோ ஜிம்னோஸ்பெர்ம் சீடுங்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி காமன் ஆன்செஸ்டர் இருந்து அங்கே இருந்து அப்படியே பிரிஞ்சு ஒரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஏரியா அந்த நேச்சுரல் கண்டிஷன்ஸ் பொறுத்து அதனுடைய அமைப்புகள், பாடியோ தகவமைப்பு மாறி இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. we now use information from many other sources to help. இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸிஃபை பண்ணுறதுல இருக்கிற தலைவலி கொஞ்சம் அது ரொம்ப கஷ்டம். அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நார்மல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் தான் இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமி. இப்போ வருவோம். These become more important when there is no supporting fossil evidences. இப்போ வேற சோர்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ எங்கெல்லாம் நமக்கு ஃபாசில் எவிடன்ஸ் கரெக்டாக கிடைக்கலையோ அந்த நேரங்களில் நம்ம வேற சோர்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபாசில் எவிடன்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்க்கு. அப்போ தான் அந்த லிங்கை கொண்டு வர முடியும். அடுத்தது, numerical taxonomy, which is now easily carried out using computers, is based on all observable characteristics. Numerical taxonomy na all observable characters, அத்தனை கேரக்டர், hundreds of characters நீங்கள் அனலைஸ் பண்ணி similarities, dissimilarities, farthest and closest எல்லாம் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் கோடிங், அதனால நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்து கிளாசிஃபை பண்ண முடிஞ்சது தான் இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமி. Number and codes are assigned to all the characters and the data are then processed. In this way, each character is given equal importance and at the same time hundreds of characters can be considered. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸை யூஸ் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி. சைட்டோடாக்ஸானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்டோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், பேட்டர்ன், அதை வச்சு எல்லாம் ரிலேட்டட் வித் குரோமோசோம்ஸ், அதுதான் சைட்டோடாக்ஸானமி.
கீமோடாக்சானமினா கெமிக்கல்ஸை பேஸ்தோ இங்கே ஃபைட்டோகெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறது. இங்கே ஃபைட்டோகெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியன் இங்கே, ஆனால் இங்கே ஃபைட்டோகெமிஸ்ட்ரி தான் மேஜர். That uses the chemical constituent of the plant to resolve confusions are also used by taxonomists these days. அப்படின்னா இப்போ இந்த லெசனில் நாம் ஒரு என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல், ஃபைலோஜெனட்டிக், நியூமெரிக்கல் டாக்ஸானமி, சைட்டோ டாக்ஸானமி அண்ட் கீமோ டாக்ஸானமி அப்படி சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல்னால் என்னென்னா வெஜிடேட்டிவ் கேரக்டரும் ரீப்ரொடக்டிவ்ல ஆண்ட்ரிஷியம் பற்றியும் நிறைய கொடுத்துட்டாரு, லினேயஸ் சிஸ்டம். நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தமன் ஹூக்கர். ஃபைலோஜெனட்டிக்கல் சிஸ்டம்னா எவல்யூஷனரி லிங்கை வச்சு பார்க்குறது. நிறைய அதர் சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், எங்கெல்லாம் நமக்கு ஃபாசில் எவிடன்ஸ் கிடைக்கலையோ அது ஜஸ்ட்டு. நியூமெரிக்கல் டாக்ஸானமினா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், ஓகே யூ கேன் டேக் இட். சைட்டோ டாக்ஸானமினா இட் இஸ் ரிலேட்டட் வித் குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர். கீமோ டாக்ஸானமினா கெமிக்கல்ஸ். நேச்சுரல் சிஸ்டமில் முக்கியமாக 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுதான் இப்போது எத்தனை கிளாசிஃபிகேஷன் பற்றியும் ஒரு ஜிஸ்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ தான் உண்மையாலுமே அந்த பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஜஸ்டிஃபிகேஷனை ஆல்கேக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். ஆல்கே அப்படின்னா ஒரு ஃபேசினேட்டிங் குரூப். ஏன் அப்படின்னா ஆல்கே வந்து தண்ணியில் இருக்கும், அதாவது மரைன் வாட்டரில் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது, ஸ்டாக்னன்ட் வாட்டரில் இருக்குது, ரன்னிங் வாட்டரில் இருக்குது, தரையில் இருக்குது, மழை பெஞ்சா செவுத்துலலாம் வருது. இட் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். ஆனால் மரைன் என்விரான்மெண்ட்டோட சாப்பாடு போடுற ஒரு ஆள் இவங்க தான். ஆல்கே இல்லைன்னா மரைன் அனிமலுக்கு ஃபுட்டே இல்லையே, அங்கே மேஜர் ப்ரொடியூசர் இவங்க தான். ஸோ கொஞ்சம் நம்ம சல்யூட் பண்ணிக்குவோம் நம்ம ஆல்கேக்கு. ஆல்கே ஆர் குளோரோஃபில் பேரிங், simple, thalloid, autotrophic and largely aquatic, both freshwater and marine organisms. So simple thalloid அப்படின்னு சொன்னா ribbon shape body. Thallus-னா ribbon, சிம்பிளா இருக்கு, autotroph, largely aquatic, most of them are aquatic, and few நம்ம வெளியிலையும் பார்க்குறோம். They occur in a variety of habitats. Moist stones இருக்கும், soils, wood. Some of them also occur in association with fungi, like நம்ம mutually benefited partnerல பார்த்தோம், algal partner அங்கே phycobiont சொல்லுவோம். அண்ட் அனிமல்ஸ் பாடியில், ஆன் ஸ்லாத் பேர் பாடியில் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் அதோட ஹேபிட்டாட். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லா ஆல்கேவை பற்றியும் ஒரு ஜென்ரல் அக்கௌண்ட் இருக்குது, யூசஸ் ஆஃப் ஆல்கே இருக்குது, அதுக்கப்புறம் தான் அவங்க அதனுடைய கிளாஸஸ்குள்ளே போகிறது இந்த லெசன். The form and size of algae is highly variable, ranging from colonial forms like wallbox and filamentous form like Eulothrix and Spirogyra. A few of the marine forms such as kelps form massive plant bodies. சைஸு, ஷேப்பு எல்லாம் வேரி ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூனிசெல்லுலார் ஆல்கேன்னு நம்ம கிளாமிடோமோனஸ், குளோரல்லாலாம் இதுக்குள்ளே படிப்போம். இப்போ அதெல்லாம் புரோட்டிஸ்டாக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் இங்கேவே ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு இந்த லெசனில், அப்படியே படிச்சுக்கோங்க. அதெல்லாம் யூனிசெல்லுலாராக இருந்து அப்புறம் காலனியாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஃபிலமெண்டஸாக வருது. அந்த ஃபிலமெண்டஸ் கூட இப்படி வந்தால் அன்பிரான்ச்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இவால்வ் ஆகி இப்படி பிரான்ச்டு ஃபிலமெண்ட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இவால்வ் ஆகி அப்படியே இப்படி போய் இங்கே ஒரே ஒரு செல்லு ஃபஸ்ட்டு அப்படியே போயிட்டு இப்படி வந்திருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஹோல்டு ஃபாஸ்ட்டு ரொம்ப காமனாக ஃபியோஃபைஸில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இதெல்லாம் இதில் குளோரோஃபைஸிலே வந்துடும். இப்போ ஹோல்டு ஃபாஸ்ட் வருதுன்னா என்னன்னா சம்திங் விச் இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்ட் இன் ஃபியூச்சர். அப்போ தண்ணியிலேயே இது வந்து பாசிவாக மிதந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆல்கே ஃபியூச்சரில் தண்ணியிலேருந்து தரைக்கு வரும்போது ஏதோ இது இவால்வ் ஆகி ஃபிக்ஸ் பண்ண போகுது, ரூட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ண போகுது. ரூட் சிஸ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக யாரோ ஒருத்தர் தண்ணியையும் ஃபுட்டையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டவுன் டு டாப், டாப் டு டவுன், அப்போ ஜைலம் ஃப்ளோயம் வரப்போகுது ஃபியூச்சர்லன்றதுக்கான ஒரு பேஸ் தான் இந்த ஹோல்டு ஃபாஸ்ட். இதெல்லாம் குளோரோஃபைஸிலே வந்துடும், ஃபியோஃபைஸில் நல்லா வெல் டெவலப்டாக செட்டில் ஆகிடும். படிப்போம்.
இப்போ யூலோத்ரிக்ஸ் ஸ்பைரோகைராலாம் உங்களுக்கு filamentous unbranched அது ஞாபகம் வச்சுக்கோங்க. A few of the marine forms such as kelps form massive. இந்த kelps எல்லாம் laminaria phaeophyceல வரும். The algae reproduce by vegetative, asexual and sexual methods. மூணு டைப்லையும் reproduce பண்ணுது. Vegetative reproduction is by fragmentation. இது நம்ம ஃபங்கையிலையும் பார்த்தோம். அப்படியே உடைஞ்சிக்கிறது. உடைஞ்ச ஒவ்வொரு தாலஸும் அப்படியே பிட்டும் ஒரு ஃபுல் பாடியை ரெடி பண்ணிடும். Each fragment develop into a thallus. Asexual reproduction is by the production of different types of spores, the most common being the zoospore. அப்படின்னா கொஸ்டின் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். The most common asexual spores of algae கீழே கொடுத்துருவாங்க. Zoospore, Akinete, Saplonospores, Conidiospores எல்லாமே asexual spores தான். ஆனா இங்க most common zoospores. Fungiனா the most common Conidiospores. காமனா எல்லாத்துக்கும் வர்றது பார்த்துக்கோங்க. They are flagellated. Flagellated அப்படின்னா motile flagella இருக்கும். And on germination give rise to a new plant. Zoosporனா உங்களுக்கு அங்க கூட பார்த்தோம் இல்லையா, இப்படி கூட இருக்கும். ஓகே, and flagellated and form a germination give rise to a new plant. Sexual reproduction takes place through fusion of two gametes. Sexual reproduction நாலே ரெண்டு பேர் உள்ள வந்தாச்சு. ரெண்டு gamete fuse ஆகுது. ஏற்கனவே பார்த்த மாதிரி isogamous and isogamous and oogamous பார்ப்போம். These gametes can be flagellated and similar in size. கொஞ்சம் கவனிங்க. Flagellated motility, similar in size, morphology, physiology, morphology same. Eulothrixல or non-flagellated, ரெண்டுத்துக்குமே flagellaவே இல்லை, ஆனா similar shape. Spirogyra, இந்த examples are very important. இங்க Eulothrix, Spirogyra. Spirogyra அதுல non-flagellated, இதுல flagellated, but அப்படி ரெண்டுமே isogamous. So such reproduction is called, so morphologically, physiologically similar type of gametes unite to form the zygote. Isogamous. Isona similar. Fusion of two gametes dissimilar in size. Dissimilar in size na ஒன்னு பெருசா இருக்கலாம், ஒன்னு சின்னதா இருக்கலாம். Okay, as in species of Eudorrhina in the example ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே morphology differs, but ரெண்டுமே non-motile, physiology same. This is called an isogamy. Fusion between one large non-motile, ஒருத்தர் பெருசு non-motile, ஒருத்தவங்க சின்னது, okay, female gamete and a smaller motile male gamete. அப்போ இவருக்கு மட்டும் flagella இருக்கு. இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, this is big and non-motile, this is small and motile. அப்படின்னா physiology differs, morphology also differs. That is called oogamous. This is Volvox and Fucus. So Eulothrix, Spirogyra, Eudorrhina, Volvox, Fucus. 5 எக்ஸாம்பிள் இந்த இடத்துல படிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இதுதான் பிக்சர். This is Volvox. Volvox அப்படின்னாலே காலனி தான். Volvox காலனியில் flagella இருக்கும். எல்லா காலனியும் each and every single cell. இது வந்து Chlamydomonas மாதிரி with 2 flagella. இப்போ ஆக்சிடென்ட்டாக ஏதாவது நடந்து இது உடஞ்சிருச்சுன்னா திரும்பி அது காலனி ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த காலனிக்குள்ள யூ கேன் see the somatic cells more and then reproductive cells கம்மியாக இருக்கும். reproductive cells எல்லாம் அங்கங்கே அப்படியே மேக் பண்ணி டாட்டர் காலனியை ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இவங்க மிஸ்டர் யூலோத்ரிக்ஸ். யூலோத்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளேட்டு பேண்டாக இருக்கும். அதோட குளோரோபிளாஸ்ட் பின்னாடி படிப்போம். ஏன்னா ஆல்கே அப்படின்னு சொன்னாலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஷேப் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹையர் பிளான்ஸ்லன்னா டிஸ்காய்டல் குளோரோபிளாஸ்ட்னு படிச்சிருவோம் ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்மில். ஆனால் ஆல்கேல மட்டும் குளோரோபிளாஸ்ட் வந்து வேரியஸ்லி ஷேப்ட். அது ஒரு யூனிக் ஃபீச்சர். இவங்க ரெண்டு பேரும் குளோரோஃபைசிக்கு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் இங்கே புக்கில். அடுத்தது இவங்க 3 பேரும் ஃபியோஃபைசி, இவங்க 2 பேரும் ரோடோஃபைசி. இவங்க 3 பேரில் இவங்க வந்து லாமினேரியா. இவங்க லாமினேரியா பார்த்தீங்கன்னா அப்படியே லீஃப் மாதிரி இருக்குது, ஆனால் லீஃப் இல்லை. ஸோ அது பேர் ஃப்ராண்டுன்னு சொல்லிக்கலாம். இங்கே ஸ்டாக்கஸ் டைப்பு ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அது ஹோல்ட் ஃபாஸ்ட். இவங்களில் ஏர் பிளாடர் ரொம்ப முக்கியம். ஏர் பிளாடரோட ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஃபியூக்கஸ்ன்னு போட்டுடலாம். ஓகே, நீ பாருங்கள் B2 ஃபியூக்கஸ். ஓகே,
ஃபியூக்கஸும் பின்னாடி பிரையோஃபைட்டில் ஃபினேரியா வரும், அப்புறமா ஃபர்ன் வரும். இது 3 எஃப்எஃப்னு வரும். ஸோ குழம்பிக்காதீங்க. இது ஃபியூக்கஸ் இன் ஆல்கே, எஸ்பெஷலி ஃபியோஃபைசி. இதில் ஏர் பிளாடரு, ஃப்ராண்டு, மிட்ரிப்னா உங்களுக்கு வெயினில் நம்ம லீஃபில் வர மிட்ரிப்லாம் இல்லை, தின்னா ஒரு லைன் போகும், அவ்வளோதான். அப்புறம் இது வந்து டிக்டியோட்டா. டிக்டியோ அப்படின்னு சொன்னால் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். டைகாட்டமஸ் பிரான்ச்சிங்னா பாருங்கள், இப்போ இப்படி இருக்குன்னா இப்படி ரெண்டாக பிரியும், அப்புறம் இங்கேருந்து இப்படி ரெண்டாக பிரியும், இங்கேருந்து இப்படி ரெண்டாக பிரியும், அப்புறம் இப்படி பிரியும், இப்படியே ரெண்டு ரெண்டாக தான் பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதுதான் இதை டைகாட்டமி அப்படின்னு சொல்கிறது, டைகாட்டமஸ் பிரான்ச்சஸ். இங்கே பாருங்கள் அழகாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி பார்த்தாலே நீங்கள் டிக்டியோட்டான்னு அழகாக போட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாமில் திடீர்னு பிக்சர் கொடுத்து விச் ஆஃப் த above picture is called as a dictyota அப்படின்னு எதனா ஒரு கொஷின் வந்தா. இதுலேயும் திக்காஸ் டைப் இருக்கு. இவன் ரெண்டு பேரும் போர்ஃபைரா அண்ட் பாலிசைஃபோனியா. போர்ஃபைராலாம் அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கும், ஜல்லி, ஒரு தின் கிளாத் அப்படியே ஓரெல்லாம் அப்படி மடக்கி விட்டா மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இவங்க நல்ல பிளான்ட் மாதிரி ஒரு ஹர்ப் மாதிரியே இருப்பாங்க பாலிசைஃபோனியா. ரோடோஃபைசி கொஞ்சம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், கொஞ்சம் ஆர்கன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால தான் இது அட்வான்ஸ்டு டைப்பில் போட்டிருக்காங்க. சைஸ் எல்லாம் மேசிவாக இருக்கிறதெல்லாம் ஃபியோஃபைசி தான். இதுலலாம் அவ்வளோ பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம போவோம். முக்கியமாக இதெல்லாம் வந்து about this paragraph is about their uses. இப்போ படிப்போம். Algae are useful to man in a variety of ways. At least half of the total carbon dioxide fixation on earth is carried out by algae through photosynthesis. அதான் கடல் உயிர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறவர் algae. Because marine environmentல உங்களுக்கு ஆஞ்சியோஸ்பர்மோ ஜிம்னோஸ்பர்மோ வர்றதில்லை, டெரிடோஃபைட்டும். நம்ம ஆல்கே தான் அங்கே சோல் ப்ராப்பர்ட்டியே அங்கே இருக்கிறதுக்கு. Being photosynthetic, they increase the level of dissolved oxygen in their immediate environment. அது photosynthesis பண்ணுது, and more oxygen is released. So this is providing food, this is providing them a life. அது marine environmentல இருக்கிற animalsக்கு. They are of paramount importance as primary producers of energy-rich compounds, which form the basis of the food cycle of all aquatic animals. எனர்ஜி ரிச் காம்பவுண்ட், ஏடிபியை பற்றி சொல்லணும். ஏடிபி தான் நம்மளுடைய எனர்ஜி சோர்ஸ், கரன்சி ஆஃப் அவர் லைஃபே அதுதான், எனர்ஜி கரன்சி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அத்தனைக்கும் பேஸே இவங்க தான் ப்ரொடியூசர். இவங்கள சாப்பிட்டு தான் அடுத்தது ஜூ பிளாங்க்டான், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கு. குட்டி மீன்கள், பெரிய மீன் அப்படியே போகிறதுனா இவங்கள மட்டும் நம்பி தான் இந்த மரைனே இருக்குது. வாட்டர் பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அப்படி தான். ஃப்ரெஷ் வாட்டரில் உங்களுக்கு அதர் குரூப்பை பார்க்கலாம், ஆனால் இங்கே ஆல்கே இஸ் த சோல் ஓனர். Many species of Porphyra, Laminaria and Sargassum are among the 70 species of marine algae used as food. பார்த்துக்கோங்க, Porphyra, Laminaria, Sargassum அனிமலோட பேசிக் ஃபுட்டு. நம்மளுமே அதில் எடுத்து நிறைய ஃபுட்டு ப்ராடக்ட் டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ இல்லை மாட்டு தீவனம் ஃபாடராகவோ யூஸ் பண்ணுறோம். Certain marine brown and red algae produce large amount of hydrocolloids, water holding substance. ஹைட்ரோகொலாய்ட்ஸ்னா ஆல்ஜின் ப்ரௌன் ஆல்கேலேருந்து கிடைக்குது, கேரஜின் ரெட் ஆல்கே which are used commercially. அல்ஜினிக் ஆசிட், இந்த அல்ஜினிக் ஆசிட் வந்து ஒரு மாதிரி லாக்ஸேட்டிவ் மாதிரி, முக்கியமாக பெயின் கில்லர், இந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பெயினை ரிலீவராக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆகும், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. கேரஜினின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த கேரஜினின் ஒரு மாதிரி குழன்னு ரெடி பண்ணுறதுக்கு லோஷனில் போடுறது, அதுக்கப்புறம் ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இட்ஸ் மோர் ஆஃப் யூஸ் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமாக, which are used commercially. Agar, one of the commercial product obtained from Gelidium and Gracilaria. ரொம்ப முக்கியம், ஜெல்லு ஞாபகம் வச்சுக்கலாம். graceful to the microbes அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். Gelidium and Gracilaria. agar அப்படின்னு அகார்னு மட்டும் சொல்ல மாட்டோம், அகார் அப்படின்னு சொன்னா solidifying agent. மைக்ரோபயாலஜி லேபே
இந்த அகார் அகாரை நம்பி தான் இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு. பிகாஸ் மைக்ரோபியல் கல்ச்சருக்கு இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கண்டென்ட். ஏன்னா pH மாறாது அகார் அகார் போட்டு வளர்க்கும்போது. அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் ஜெல்லிஸ், நீங்கள் பாருங்கள், ஐஸ்கிரீமே மில்க் ப்ராடக்ட். மில்க் சொலிடிஃபை பண்ண ஒரு ஆள் வேணும்னா அகார் அகார். ஜெல்லிஸ் எல்லாம் ரெடி, குழந்தைங்களோட ஃபேவரேட் ஃபுட், எல்லாத்துக்கும் அகார் அகார் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா, and it is from red algae. And chlorella, a unicellular algae. இப்போ chlorella chlamydomonas has been placed under protista according to Whittaker 5 kingdom classification. பட் பிளான்ட் கிங்டமில் சில நேரத்தில் நம்ம இதை படிக்கிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாமில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி வெதர் கேன் பி பிளேஸ்ட் அண்டர் ப்ரோட்டஸ்டா ஆர் குளோரெல்லா எப்படி வருதுன்னு பார்த்து அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் இதை கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். Chlorella, a unicellular algae rich in protein, is used as food supplement even by space travelers. Very good food supplement, ரொம்ப rich source of protein. The algae are divided into 3 main classes: Chlorophyceae, Phaeophyceae and Rhodophyceae. இப்போ Chlorophyceae அப்படின்னு சொன்னீங்கன்னா green pigment, ஃபியோனா ப்ரௌன்னா உங்களுக்கு அப்படியே காஃபி ப்ரௌன் மாதிரி, அப்படிலாம் இல்லை, ஒரு காக்கி கலர் ப்ரௌனு. ரோடோ அப்படின்னா ரெட் ஞாபகம் வச்சுக்கலாம், ரெட் கலர் ஆல்கி. இப்போது இந்த குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி அண்ட் ரோடோஃபைசி, இது மூணுத்தை பற்றினும் ஒரு காமன் டேபிள் கொடுத்துருப்பாங்க. லைக் ஆன் விச் பேசிஸ் இட் இஸ் பீன் கிளாசிஃபைடு. ஆன் விச் பேசிஸ் இட் இஸ் கிளாசிஃபைடு அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பிக்மெண்ட்டை வச்சு தான் ஆல்கேவை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நாம் முதல்ல அந்த டேபிளை கொஞ்சம் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இதை படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டேபிள் கிளாஸஸ்: குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி. காமன் நேம்: கிரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே. இந்த ஃபியோ அப்படின்னா ப்ரௌன், காக்கி ப்ரௌன். குளோரோஃபில் ஏ, இதில் குளோரோஃபில் ஏ, இதுலேயும் குளோரோஃபில் ஏ, ஆனால் இதில் ஏபி, ஏசி, ஏடி. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். A is a universal pigment. Chlorophyll A universal pigment. இதில் ஏபி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி. இப்படி தான் ஞாபகம் வச்சாகணும். எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் முக்கியம். ஃபியூகோசாந்தின், சாந்தின் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் வயலட் கலர் அப்படி வரும். இங்கே ஃபைகோ எரித்ரின், எரித்ரோசைட்னா ரெட் கலர் பிக்மெண்ட், ரெட் கார்பசல்ஸ் இல்லையா, அதே மாதிரி எரித்ரின்னாலே ரெட். ஸோ ஃபைகோ எரித்ரின், இங்கே ஃபியூகோசாந்தின். ஸ்டோர் ஃபுட்டு, இதில் ஸ்டார்ச் உங்களுக்கு தெரியும், பாலிசாக்கரைடு. இதில் மேனிடால் அண்ட் லாமினாரின். மேனிடால் அப்படின்னா ஜென்ரலாக இட் இஸ் ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் குரூப்பு. சுகர், ஆல்கஹால்னு சிம்பிளாக சொல்லிக்கிறாங்க. லாமினாரின் அதுவும் ஒரு கார்போஹைட்ரேட் டைப்பு. இங்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஆல்சோ another பாலிசாக்கரைட். கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும் உங்களுக்கு கிளைகோஜன் ஸ்ட்ரக்சரில், அந்த கண்டென்ட்டில். இங்கே லாமினேரியன் ஸ்டார்ச்னா லாமினேரியா எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் வால்குள்ளே போனீங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக குழப்பி தான் இருக்குது. செல்லுலோஸு நீங்கள் கொடுத்துருக்கு, ஆனால் உள்ள கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள கண்டென்ட்ல பாருங்க, இங்க green algae usually have a rigid cell wall made up of inner layer of cellulose and an outer layer of pectose. இங்க கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ செல்லுலோஸும் பெக்டோஸும் அங்கே கொடுத்துருக்கு, இங்கே வெறும் செல்லுலோஸில் இருக்கு. இங்கே செல்லுலோஸ், பெக்டின் அண்ட் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ்ன்னு இங்கே செல்வால் பற்றி கொடுத்துருக்கு. இங்கே ரோடோஃபைசியில் செல்வால் மேட்டரை இங்கே ரொம்ப அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, ஃபுட்டு அதை பற்றி மட்டும் மென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதுவே நீங்கள் கொஷினோட போக்க பார்த்துக்கோங்க. செல்லுலோஸ் அப்படிங்கும்போது இன்னர் செல்லுலோஸ், அவுட்டர் பெக்டோஸ், இது ஒரு காலத்தில் ரொம்ப காமனாக அடிக்கடி வர கொஷின். இன்னர் லேயர் செல்லுலோஸ், அவுட்டர். இதை மாற்றி போட்டுருவாங்க. இதை மாற்றி போட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ராங் திங் இன் இட் அப்படின்னு ஒரு கொஷின் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இங்கே வெறும் செல்லுலோஸ் போட்டிருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ அதர் கோ. அண்ட் தென் இதுக்குள்ளே அல்ஜின் இருக்குது, இதுலேருந்து தான் அல்ஜினிக் ஆசிட், அதுதான் ஃபியோஃபைசி. இங்கே பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் கூட ப்ளஸ் பெக்டினோட ரோடோஃபைசியில். அப்புறம் ஃப்ளாஜெல்லாவை பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஜெல்லாவே ரோடோஃபைஸில் ஃப்ளாஜெல்லாவே கிடையாது டோட்டலாக, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு.
இவங்க 2 பேருக்கும் ஃப்ளாஜெல்லா நிறைய ஃப்ளாஜெல்லா இருக்கும் மிஸ்டர் குளோரோஃபைசில. 2 to 8 ஈக்குவல் ஏபிக்கல். ஏபிக்கல்னா இப்படி பாருங்க, அப்பெக்ஸ்ல இருக்கும், இப்படி இருக்கு ஃப்ளாஜெல்லா. இங்க 2 ஆர் அன்ஈக்குவல், இது வந்து ஈக்குவல் சைஸ். இங்க வந்து அன்ஈக்குவல் ஃப்ளாஜெல்லா லேட்டரல் சைடு இப்படி இருக்கும். லேட்டரலா ஒன்று பெருசா ஒன்று சின்னதா இப்படி ஹெட்டிரோ கான்ட்ரிபியூட் சொல்றது ரொம்ப பெருசு. இவனும் வேற வேற மாதிரி இருக்காங்க பாருங்க, அன்ஈக்குவல் ஃப்ளாஜெல்லா. ஹேபிட்டாட் வாழற இடம் பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறது ரொம்ப காமன். ஆல்கேனா தண்ணியில் இருக்கிற ஒரு விஷயம். தண்ணி இல்லாத இடங்களிலும் இது இருக்கு. முக்கியமாக அந்த தண்ணியிலே ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கு, சால்ட் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர். பிராக்கிஷ் வாட்டர்னா என்னன்னா அதனுடைய சால்ட் கண்டென்ட் வந்து மரைன் வாட்டரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மரைன் வாட்டருக்குள்ள சால்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூஸ்வலாக அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருங்க நான் இங்கே எழுதுறேன் கொஞ்சம். டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், TDS. சால்ட் வாட்டரில் 10,000 above 10,000 above 10,000 milligram, I think, yes, 10,000 milligram per liter உங்களுக்கு இது சால்ட் வாட்டர். இன்கேஸ் பிராக்கிஷ் வாட்டர்னா 1000ல இருந்து 10,000 வரைக்கும். ஓகே, மில்லிகிராம் பெர் லிட்டர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இது வந்து மேக்ஸிமமே 10,000 தான், இது மினிமமே 10,000ல இருந்து ஆரம்பிக்குது. அப்படின்போது அப்படி மாறுதல் நடக்குது அப்படின்னா இந்த மரைன் வாட்டர் சில நேரங்களில் லேண்டுக்குள்ளே ஆக்கியபை பண்ணும், பேக் அடிக்கும். தட் இஸ் இப்போது சி லெவலை விட லேண்ட் லெவல் ரொம்ப தாழ இருந்துச்சுன்னா மரைன் வாட்டர் உள்ளே வருது. இப்போ கேரளாவில் இருக்குது, இந்த பிச்சாவரமில் இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் அ பேக் வாட்டர். அதில் அப்படியே இந்த ரொம்ப அரிப்புலாம் இல்லாமல் காலப்போக்கில் அதனுடைய கண்டென்ட், டிசால்வ்டு கண்டென்ட் ரொம்ப குறைஞ்சிரும். தட் இஸ் பிராக்கிஷ் வாட்டர். ஆர்எல்ஸ் சம்டைம்ஸ் லகூனாக ஃபார்ம் ஆகும். ஸோ லகூன்ஸில் இருக்கும். லகூன்ஸ்னால் என்னென்னா பிரிஞ்சு வந்திருக்கும், ஆனால் நடுவில் ஏதாவது ஒரு மண்ணோ ஏதோ ஒரு காலமைட்டிஸில் மண்ணோ தரையோ போட்டு அந்த பேக் வாட்டர் டோட்டலாக பிரிஞ்சிருந்தா அது பேரை லகூன் சொல்லுவோம். ஸோ லகூன்ஸ் இல்லையா. எஸ்சுரீஸ். எஸ்சுரீஸ்னா முகத்வாரம் சொல்லுவோம் தமிழில். தண்ணியில் போய் ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம். இங்கே இதெல்லாம் பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் கண்டென்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் வாட்டர் இங்கே பார்த்தீங்க, ஃப்ரெஷ் வாட்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் ரேர்னு கொடுத்துட்டாங்க. பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் காமனாக இருக்கிறது. இங்கே ஃப்ரெஷ் வாட்டர், சம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம். பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் தான் மோஸ்ட்லி தே ஆர் இன் சால்ட் வாட்டர். ஸோ இந்த ரேரு, சம்மு, மோஸ்ட் எல்லாம் மைன்யூட் டீட்டெயில்ஸ் கம்பல்சரியாக மெமரைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நாம் குளோரோஃபைசிலேருந்து வருவோம் ஒன் பை ஒன். ஆல்மோஸ்ட் அந்த கண்டென்ட் தான் இங்கே கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. The members of chlorophysi are commonly called green algae. The plant body may be unicellular, colonial or filamentous. Firstly சொன்னேன். They are usually grass green due to grass green. இது முக்கியம். Okay. Due to the dominance of pigment chlorophyll A and B. The pigments are localized in definite chloroplast. Chloroplast குள்ள தான் இருக்கு. Chloroplast variously shaped கூட இங்க. The chloroplast may be discoid. Discoidங்கிறது நம்ம ஜென்ரலாக ஹையர் பிளான்ட்ஸில் ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம் இப்படி இருக்குது. இது வந்து தைலகாய்ட்ஸ் இப்படி இருக்குது. பிளேட் லைக், பிளேட்டாக இருக்கும். ஓகே, இப்படி சும்மா பிளேட்டாக போட்டது இப்படி. ரெட்டிகுலம்னா நெட்வொர்க், அப்படியே இடியாப்ப மாதிரி இருக்கிறது. கப் ஷேப், இப்போ உங்களுக்கு கிளாமிடோமோனஸ்குள்ளெல்லாம் கப் ஷேப், குளோரெல்லாலெல்லாம் கப் ஷேப். குளோரெல்லாவே அவங்களே எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துட்டாங்க, அதனால நான் இங்கே தைரியமாக போட்டுடலாம். கிளாமிடோமோனஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால நான் போட்டுட்டேங்க. இது மாதிரி சி ஷேப்போ இல்லை கப் ஷேப்போன்னு சொல்லிக்கலாம். ஸ்பைரல், ஸ்பைரோகைராலெல்லாம் ஸ்பைரலாக இப்படி இருக்கும். ரிப்பன் ஷேப், அப்படியே அப்படியே ரிப்பனா இப்படி போயிட்டு இருக்கிற ஷேப்பு. இல்லாட்டி இந்த ரிப்பனை இப்படி கூட வரைஞ்சிக்கலாம், பேண்டாக போட்டு இப்படி பேண்டு இப்படி. ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இந்த பேண்டாக இருக்கிற குளோரோபிளாஸ்டோ
தான் இங்கே நம்ம பார்க்குறோம். யூலோத்ரிக்ஸ்லலாம் அப்படி பேண்டாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? So or shape in different species. Most of the members have one or more storage bodies called pyrenoids. இதுக்குள்ள storage body இருக்கு, pyrenoid. அது chloroplastக்குள்ள இருக்கு. அதுல புரோட்டீனும் sometimes oil droplets எல்லாத்தையும் சேர்த்து protein. Pyrenoids contain protein besides starch, so they store starch as well as protein. இது இல்லாமல் algae can store some oil droplets. So அதோட storage பார்த்தீங்கன்னா starch, protein and oil droplets. Some, not all. Sometimes in the statement all algae may store the oil droplets அப்படி கொடுத்தா தப்பு. Some algae may store, அது கூட main போட்டிருக்கு பாருங்க, பார்த்துக்கோங்க. Green algae usually have a rigid cell wall made up of inner layer of cellulose and outer layer of pectose. Cellulose and pectose ரெண்டும் கொடுத்துட்டான். Inner cellulose, outer pectose. அங்க டேபிள்ல இல்லை, இங்க இருக்கு. Vegetative reproduction usually takes place by fragmentation or by formation of different types of spores. Fragmentation என்னன்னு தெரியும். Spore formation, அதான் zoospores or aplanospores or echinids அந்த மாதிரி. Aplanospores, zoospores, echinids, இதெல்லாம் கூட அதோட ஸ்போர்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் போது. Asexual reproduction is by flagellated zoospores produced in zoosporangia. இதுக்கு மட்டும்தான் flagella இருக்கும், இதுக்கு flagella கிடையாது, இதுக்கு flagella கிடையாது. இதுல thick wall, இதுல thin wall அந்த மாதிரி. And produced in zoosporangia. The sexual reproduction shows considerable variation in the type and formation of sex cells, and it may be isogamous, anisogamous or oogamous. அங்கே explain பண்ணிட்டேன். Some commonly found green algae or chlamydomonas. இங்க பாருங்க, chlamydomonas இதுக்குள்ள கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்துற போதுன்னா செகண்ட் கிளாசிஃபிகேஷன் லெசன்ல சொல்லியிருப்பாங்க. சில சயின்டிஸ்ட் அதை புரோட்டிஸ்டான்னு சொன்னாலும் சில பேர் அதை ஸ்டில் பிளான்ட் கிங்டம்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் நீங்க குழம்பாதீங்க. வால்வாக்ஸ், யூலோத்ரிக்ஸ், பைரோகைரா அண்ட் கேராவோட இங்கே பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் செல், இது காலனி, இது வந்து ஃபிலமெண்டஸ். கேரா நல்ல பிளான்ட் மாதிரியே இருக்கும். போன எடிஷன்ல இருக்கும், பழைய எடிஷன்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் அ செகண்ட், ஐ வில் ஷிஃப்ட் ஓவர் டு திஸ். ஐ திங்க் யூ கேன் சி. லுக் அட் ஹியர், திஸ் இஸ் கேரா. இந்த கேரா பிளான்ட் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு, டச் பண்ணால். கேரா வளர்கிற இடத்துல உங்களுக்கு யூஸ்வலாக இது வளராது. வாட் இஸ் தட்? கொசு வராமல் இருக்கும். இது ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்கிற பிளான்ட் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் தொட்டு பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதோட பிரான்ச் எல்லாம் ஒரு ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஆக்சஸ்லாம் வச்சு பிளான்ட். ஃப்யூச்சரில் நல்ல பிளான்ட் வர்றதுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாம். ஓகே, இந்த புக்கில் இந்த டயக்ராம் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் கான் பேக் அண்ட் ஐவ் ஷோன் யூ. That's all about chlorophyceae. Next group வந்து phaeophyceae. Phaeophyceae-na brown algae. And the members of phaeophyceae or brown algae are found primarily in marine habitats. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சைஸ், ஃபியூ மீட்டர்ஸ்க்கு வளர்ந்துக்கிட்டு போகிறதுனால 100 meters வரைக்கும் போகும். ஓகே, அப்படி அதெல்லாம் மேக்ரோசிஸ்டஸ்லாம் ஜெயண்ட் ஆல்கே, அது ரொம்ப 100 meters வரைக்கும் போகிறது. அதனால இது மரைன் தான். இது ரொம்ப அது பெரிய சோர்ஸ் இல்லையா, வாட்டர், பெரிய வாட்டர் பாடி, அதனால அங்கே வாழறது அதுக்கு ஈஸி. They show great variation in size and form. They range from simple branched filamentous form. Ectocarpus வந்து சிம்பிளா ஒரு filamentous formல இருக்கும். Ectocarpus கூட போன புக்ல கொடுத்துருப்பாங்க, இல்லையோ? ஓகே, இதில் கொடுக்கல, இன்னும் கூட பழைய எடிஷனில் இருக்கலாம். ஓகே, ஸோ filamentous form to profusely branched forms as represented by kelps. kelps தான் laminaria. ரொம்ப profused branches அப்படியே போட்டு 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 வளைஞ்சு வளைஞ்சு, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே அப்படியே பெருசாக வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கிறது இந்த மாதிரி. ஓகே,
and which may reach a height of 100 meters. 100 meters வரைக்கும் வளருதுன்னா பார்த்துக்கங்க அப்போ எவ்வளோ பெருசு அப்படின்னு. So they possess chlorophyll A, C, carotenoids and xanthophylls. இதுவும் நம்ம டேபிள்ல பார்த்தோம். They vary in color from olive green to various shades of brown depending upon the amount of a xanthophyll pigment, fucoxanthin present in it. இங்க பாருங்க ஆலிவ் கிரீன்ல இருந்து இதுவும் எக்ஸாம் கொஷின் தான். ப்ரௌன் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் பிகாஸ் ஆஃப் xanthophylл pigment, fucoxanthin present. அதை பொறுத்து தான் இதனுடைய கலர். ஓகே, எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிக்கிட்டு இருக்கும். Food is stored as complex carbohydrate which may be in the form of laminarin or mannitol. அது முதல்ல சொன்னோம் அந்த ரெண்டு ஃபார்ம்ல. The vegetative cells have a cellulosic wall usually covered on the outside by a gelatinous coating of algin. அதுதான் அந்த குழக்குழா சப்ஸ்டன்ஸ் நான் சொன்னது, ஜெலாட்டினஸ் ஆயிருக்கும். செல்லுலோஸ் தான் அதோட இதுவும். The protoplast contains, in addition to plastids, a centrally located vacuole and nucleus. So செல்லுக்குள்ள vacuole இருக்கு, plastid இருக்கு, புரோட்டோபிளாஸ்ட் இதெல்லாம் இருக்கு அந்த புரோட்டோபிளாசம்குள்ள, பிளஸ் நியூக்ளியஸ் எல்லாம் highly developed cells than eukaryotic. அதனால the plant body is usually attached to the substratum by a hold fast and has a stalk, the stipe, and leaf-like photosynthetic organ, the frond. சப்ஸ்ட்ராட்டம்னா எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அந்த இடம், அந்த அதுக்குள்ள தரைன்னு வச்சுக்கோங்களேன், தரையோ இல்லை அங்கே ராக். இங்கே தரைனா இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கடல் அப்படின்னு போயிட்டோம்னா ராக் அங்கங்கே இருக்கிற இடுக்குகள் அந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் அதோட சப்ஸ்ட்ராட்டம். அதை வந்து ஒரு ஹோல்ட் ஃபாஸ்டால ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்டாக் மாதிரி வந்து அங்கேருந்து ஸ்டைப், இங்கே பாருங்க இது ஸ்டைப்பு, அப்படியே ஒரு ஃப்ரான் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் போயிருக்கு. ஓகே, ஸோ பெருசாக ஷேப்பு கொடுத்தாச்சு. இந்த ஹோல்ட் ஃபாஸ்ட் தான் ஃப்யூச்சர்லலாம் அப்படியே ரைசாய்டாக மாறி ரூட்டாக மாறுறது. படிப்போம் நம்ம பிரையோஃபைட் டெரிடோஃபைட் போகிறச்சு. அண்ட் லீஃப் லைக் photosynthetic organ, the frond. Vegetative reproduction takes place by fragmentation, cutting தான். Asexual reproduction is most brown algae is by biflagellated zoospores that are pear-shaped and have two unequal laterally attached flagella. இப்போ அதுதான் ஒரு பியர் ஷேப்ல இருந்துட்டு ரெண்டு பக்கம் ஒரு பெரிய ஃபிளாஜெல்லா ஒரு சின்ன ஃபிளாஜெல்லா இப்படி போயிட்டு இருக்கும். சின்னதா இது இன்னும் கொஞ்சம் அப்படி பெருசா போட்டுக்கலாம் லேட்ரல் சைட்ல. அதுவும் டேபிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Sexual reproduction may be isogamous, படிச்சது anisogamos, oogamous. அதுலயும் இருக்கு, இதுலயும் மூணு. Union of gametes may takes place in water or within the oogonium. அப்படின்னு சொன்னா தண்ணிலேயே நடக்கலாம், சிம்பிளி, ஆர் ஊகோனியம், ஊகாமஸ் ஸ்பீஷீஸ், அது ஒரு செப்பரேட் ஸ்ட்ரக்சர்லாம் அதுக்கு வந்து அதுக்குள்ள நடக்கலாம். இந்த கேப், அதாவது இப்போ உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். முதல்ல ஒரு பிளெயின் செல்லு, அந்த செல்லு ரெண்டு செல்லு மீட் ஆகும். இப்போ இதுதான் இப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லு, இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் மாற்றலாம். ஸ்பைரோகைராலெல்லாம் அப்படி நடக்கும். அப்படி இல்லையா ரெண்டு ஃபிலமெண்ட் வந்து ஒரு கான்ஜுகேஷன் வந்து இங்கே இருந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், இதெல்லாம் நடக்கும். இப்போ அது ஜஸ்ட் ஃபிலமெண்ட்டே, அதாவது வெஜிடேட்டிவ் பாடியில் இருக்கிற செல்லே ரீப்ரொடக்டிவ் செல்லை ஆக்ட் பண்ணிக்கிறது ப்ரிமிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஊகோனியம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, அந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள எக்கு அதுக்கப்புறம் மேல் போய் மீட் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு. The gametes are pyriform, pear-shaped. Pear-shaped, pear fruit மாதிரி ஒரு shape, and bear two laterally attached flagella. Okay, the common forms are Ectocarpus, Dictyota, Laminaria, Sargassum, Fucus. எக்ஸாம்பிள் எல்லாம் மறக்கவே கூடாது, அப்படியே ஞாபகம் வரணும். ஓகே, அடுத்தது ரோடோஃபைசி. ரோடோஃபைசிக்குள்ளே போனீங்கன்னா ரெட் ஆல்கே கம்ப்ளீட்டாக. இதுலேயே வந்து கொஞ்சம் இவங்க கொஞ்சம் டீப் ஓஷன் வரைக்கும் போகிற ஒரு ஆள் ரோடோஃபைசி. நல்ல டீப் ஓஷனில் போய் தே ஜஸ்ட் லிவ். ஆனால் டீப் மேலே வர கலர் பிக்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப சன்லைட் பட்டால் உள்ளே போக போக கலர் நல்ல ஒரு திக் கலர் இருக்கும். பார்ப்போம் அதை பாயிண்ட் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். The members of Rhodophysi are commonly called red algae because of the predominance of the red pigment
or phycoerythrin in their body. Erythrin இருக்கிறதுனால தான் அது ரெட். Majority of the red algae are marine with greater concentration found in the warmer areas. கொஞ்சம் warmer zone பக்கம் இருக்கிற oceanல இது இருக்கும். They occur in both well lighted region close to the surface of water and also at great depths in ocean where relatively little light penetrates. அதனால தான். ஸோ இவனால மேலோட்டமா வாழ முடியும், இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் இவனால இருக்க முடியும். They can do the photosynthesis. கம்மியான லைட்டை வச்சு அதால they are able to manage their photosynthetic process. The red thalli of most of the red algae are multicellular. Most of them are multicellular. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, பாட்ரிகோஸ்பெர்மம்னு ஒரு யூனிசெல்லுலார் இதுல இருக்கு. பாட்ரிகோஸ்பெர்மம் ஒரு யூனிசெல்லுலார் ரெட் ஆல்கே இருக்கு. Some of them have complex body organization. Their food is stored as Floridian starch, which is very similar to amylopectin and glycogen. இங்க பாருங்க, அமைலம்னாலே ஸ்டார்ச், amylopectin and glycogen. இதுவுமே ரிசர்வ் ஃபுட் தானே. கிளைகோஜன் இஸ் த ரிசர்வ் ஃபுட் ஆஃப் அனிமல்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, அதுக்குள்ளெல்லாம். ஸோ இங்கேயும் தே ஜஸ்ட் ரிசம்பிள். இவனோட ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் வந்து ரிசம்பிளிங் தி ஸ்ட்ரக்சர். இது எக்ஸாம் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது மல்டி செல்லுலார், 1 or 2 will be like unicellular. Some of them have a complex body. ஏன் இது காம்ப்ளெக்ஸ் பண்ணால் இங்கே ரொம்ப செப்பரேட்டாக காட்டும். இதுக்குள்ள இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் நல்லா வெல் டெவலப்டாக மாறி கொஞ்சம் ஹையர் கேட்டகரியை காட்டுறதுனால தான் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் இந்த பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் அது எப்படின்னா, இது பார்க்கறதுக்கே ஹேர்ப் மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு ஆல்கே மாதிரி தெரியாமல். இதெல்லாம் எப்படி இருக்கு, இவனோட அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்படி போகும்போது இந்த ஒரு செல் அப்படியே உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் செல்லாக மாற முடியாது. கம்பல்சரியாக அதுக்குள்ள ஒரு வெல் டெவலப்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வரும். அதனால தான் அது காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் அட்வான்ஸ்டு. The red algae usually reproduce vegetatively by fragmentation, and they fragmentation தான் மூணுத்துக்குமே, chlorophysi, phaeophysi, rhodophysi எல்லாருக்கும் fragmentation is for vegetative reproduction. They reproduce asexually by non-motile spores. இங்கவே சொல்லியிருக்காங்க flagella absent. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு whether it is sexual reproduction or asexual, உங்களுக்கு அது மொட்டைலிட்டி கிடையாது, நோ ஃப்ளாஜெல்லா. ஸோ நான் மோட்டைல் ஸ்போர்ஸ் அண்ட் செக்ஷுவலி பை நான் மோட்டைல் gametes. Sexual reproduction is oogamous and accompanied by complex post-fertilization developments. The common members are, இப்போ இதோட ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ்லாம் நிறைய மாறும் இதுக்குள்ள. ஏன் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எடிஷனில் அப்ளான்டிக் டிப்ளான்டிக் சைக்கிளை எடுத்துட்டாங்க. ஆல்கேக்குள்ள தே ஆர் ஹப்ளான்டிக் பிளான்ட் குரூப். Most of their life phase is haploid in nature, zygote மட்டும் diploid. பட் ரோடோஃபைசிலையும் சரி, சில ஃபியோஃபைசி மெம்பர்ஸும் சரி, they go for diplantic cycle. அதுவும் இல்லாமல் ஹாப்ளோ டிப்ளான்டிக், பாதி நாள் ஹாப்ளாய்ட் ஃபேஸ் காட்டும், பாதி நாள் டிப்ளாய்ட். ஸோ அதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வர, பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் இவால்வ்ட். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் அதுக்குள்ளே திணிச்சு அப்படியே இவால்வ் ஆகி தரை வரும்போது, அதாவது ஓஷன்ல இருந்து லேண்ட் மாஸ் வரும்போது இந்த குரூப் அப்படியே கிராஜுவலாக இவால்வ் ஆகி பிரையோஃபைட்டாக மாறி இருக்கலாம். இப்போ இது ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் மாதிரி நான் சொல்கிறது. அப்படியே போய் பிரையோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா புரோட்டோனியமா ஸ்டேஜ் இஸ் த லிங்க். அந்த லிங்க்னு ஒன்று வரும், நம்ம படிப்போம் பிரையோஃபைட்டில் வரும்போது. ஸோ த காமன் மெம்பர்ஸ் ஆர் பாலிசைஃபோனியா, போர்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலீடியம். இது ரெண்டு தான் இந்த அகார் அகாருக்கு. ஸோ ஐ திங்க் இதுவே ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட ஆல்கேவோட நான் முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வில் see about bryophyte and pteridophyte. அப்போது உங்களுக்கு அப்படியே ரீகலெக்ட் பண்ணி கேட்டுட்டு அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டயக்ராம்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா யூ ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.